சம்மரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். எடுத்துகிட்டு அதை கான்வர்சேஷன் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் அந்த லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் ஸ்டோர் பண்ணிக்குது. சம்மரியும் எடுத்துக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி சம்மரி இருக்குது, அந்த சம்மரி அப்டேட் பண்ணு. புது மெசேஜ் வந்திருக்கு, அந்த புது மெசேஜை வச்சு சம்மரி அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எனக்கு பழைய கான்வர்சேஷன் இருக்குது, சம்மரி இருக்குது. ஓகே, இப்போ ப்ராம்ப்ட் என்னென்னா, இதுதான் ப்ரீவியஸ் சம்மரி, இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் சம்மரி, இதெல்லாம் தான் கரண்ட் கான்வர்சேஷன். இதை வச்சுட்டு எனக்கு புது சம்மரி பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். சம்மரி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சம்மரைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவோம் அதுகிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் ஓலாமா எல்எல்எம் டாட் இன்வோக்னு சொல்லிட்டு எதர் இந்த ப்ராம்ப்ட் போகும், இல்லைன்னா இந்த ப்ராம்ப்ட் போகும். எனக்கு சம்மரி ஜென்ரேட் ஆகும். சம்மரி ஜென்ரேட் ஆன அப்புறம் இந்த இடத்துல நான் கோடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் 2 மெசேஜை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் ரிமூவ் மெசேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ரிமூவ் மெசேஜிலிருந்து ஃபார் எம்இன் ஸ்டேட் ஆஃப் மெசேஜஸ் செலக்ட் ஃபஸ்ட் 4 மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் டூவை தவிர எல்லா மெசேஜையும் நான் செலக்ட் பண்ணி டெலிட் மெசேஜில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இது ரெடியூசர் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா டெலிட் ஆயிரும். நான் ஸ்டேட் ரிட்டர்ன் பண்ணும்போது மெசேஜஸ் கீழே டெலிட் மெசேஜஸை சென்ட் பண்ணேன்னா முன்னாடி இருக்க மெசேஜ் எல்லாமே டெலிட் ஆயிரும், லாஸ்ட் 2 தவிர. அதுக்கப்புறம் சம்மரியில் நான் அப்டேட் பண்ணிடுவேன் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். ஏன்னா இங்கே தான் நான் புதுசாக சம்மரி வாங்கிடுறேன்ல. ஸோ சம்மரைஸில் சிம்பிளாக சொல்ல போனால் என்ன நடக்குது அப்படின்னா, சம்மரி ஜென்ரேட் ஆகி சம்மரி அப்டேட் ஆகுது, பழைய மெசேஜ் டெலிட் ஆகிடுது. அதுதான் இங்கே நடக்குது.